வெல்கம் டு மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் கிட்ஸ் பட்டுப்பாவாடை டாப்ஸ் எப்படி நம்ம டிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரியாக எம்ப்ராய்டரி டிசைன் பண்ணுறதுக்கு டயக்ராம் ட்ரா பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது வெறும் லைன்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கும் நெக்லைனில். அண்ட் சம் ஃப்ளார்ஸ் அண்ட் லீவ்ஸ் டிசைனோட இந்த பட்டுப்பாவாடை டாப்ஸில் இந்த மாதிரியாக இப்போ டிசைன் ட்ரா பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த டிசைன் வந்து ஒரு சின்ன சின்ன ஃப்ளார் டிசைன்ஸோட அண்ட் லீவ்ஸோடு இருக்கும். அண்ட் இப்போ பார்க்குறது வந்து அந்த டாப்ஸில் ஹிப் பக்கம் இந்த ஃப்ளார் அண்ட் லீஃபோட ஒரு ஹிப் பெல்ட் மாட்டினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி எஃபெக்டில் இந்த டயக்ராமை இந்த இடத்துல ட்ரா பண்ணி த சேம் ஃப்ளார்ஸ் அண்ட் லீவ்ஸ் இதை மட்டும் ட்ரா பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த டிசைனுக்கு தான் எந்த மாதிரி ஸ்டிச்சஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்ட போகிறோம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த நெக்கில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணிக்கிட போகிறோம் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். நான் பீட்ஸ் எல்லாமே இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்லைனில் ஆல்ரெடி கொஞ்சம் பீட்ஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அண்டு சில்க் த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் எல்லாம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். அண்ட் இப்போ ஸ்டிச் பண்ணுறது வந்து அந்த ஒவ்வொரு லைன்ஸுக்கும் சுகர் பீட் அண்டு கட் பீட்ஸ் இந்த மாதிரி எல்லாம் பீட்ஸ் எல்லாம் டூ பீட்ஸ் கொடுத்து இப்போ ஆரியில் இந்த பீட் ஒர்க்கை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இந்த ஃப்ளாருக்கு அண்ட் லீஃபுக்கும் எப்படி நம்ம ஒர்க் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த லைன்ஸ் எல்லாம் நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறோம். ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதை வந்து நான் வீடியோட எண்டில் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ நம்ம வந்து அந்த ஃப்ளார்ஸ் அண்ட் லீவ்ஸ் இந்த மாதிரி டயக்ராமில் என்ன மாதிரி எல்லாம் நம்ம ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு இந்த மாதிரியான சில்க் த்ரெட் வந்து ஃப்ளாருக்கு இந்த கலரில் நான் எடுத்திருக்கேன். நல்ல ஒரு ரோஸ் கலரில் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். இப்போ 2 strands ஆஃப் சில்க் த்ரெட்டை வந்து எடுத்துகிட்டு இந்த ஸ்மால் ஃப்ளாராக இருக்கிறனால இதில் வந்து நான் வந்து சாட்டின் ஸ்டிச் பண்ணிக்கிட போகிறேன். இந்த மாதிரியாக சின்ன சின்ன ஃப்ளார்ஸுக்கு எல்லாமே ஆரி எம்ப்ராய்டரியில் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நிறையா ஸ்டிச்சஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இதில் வந்து நான் சாட்டின் ஸ்டிச் எதுக்காக எடுத்தேன் அப்படின்னம்னா நல்லா அந்த ஃப்ளார் வந்து ஃபுல்லும் கவர்ட் ஆகணும் அப்படிங்கிறனால சாட்டின் ஸ்டிச்சை எடுத்து இந்த மாதிரியாக ஸ்டிச்சஸை ஸ்டிச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சாட்டின் ஸ்டிச் வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதுக்கு வந்து நம்ம ஒரு லாங் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு ஒரு ஸ்மால் செயின் இந்த மாதிரியாக நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அந்த லென்த் வைஸில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த ஃப்ளார் ஸ்மால் டிசைனாக இருக்கிறனால இந்த மாதிரியாக ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிடணும். சாட்டின் ஸ்டிச்சே வந்து ஒவ்வொரு டயக்ராமுக்கும் நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதை கொஞ்சம் கான்செப்ட் நம்ம பேசிக்காக அதை தெரிஞ்சு வச்சுக்கிடணும். ஓகே, இப்போ நீங்கள் அந்த டயக்ராம் நான் ஸ்டிச் பண்ணுறத கொஞ்சம் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு பெட்டல் நான் ஃபினிஷ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நெக்ஸ்ட் பெட்டலுக்கு கண்டினியூஸாக என்ன செஞ்சுட்டேன், நாட் போடாமையே ஸ்டிச்சஸை ஆரம்பித்து ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். இதே மாதிரி அந்த ஒரு ஃப்ளாரில் இருக்கிற அந்த 5 பெட்டல்ஸுக்கும் கண்டினியூஸாக என்ன செஞ்சுக்கலாம், இந்த சாட்டின் ஸ்டிச்சை ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அவுட்லைன் ஸ்டிச் இதே சில்க் த்ரெட்டை வச்சு நம்ம செயின் ஸ்டிச் பண்ணிக்கலாம். செயின் ஸ்டிச்சை வந்து அவுட்லைனில் நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிக்கும்போது ஒரு பியூட்டிஃபுல் லுக்கில் இருக்கும். ஸோ அது சில்க் த்ரெட்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லாட்டி கோல்டு ஜரி த்ரெட்லேயும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து இதே சில்க் த்ரெட்டை வச்சு அவுட்லைன்லேயும் இந்த மாதிரியாக இப்போ அவுட்லைன் ஸ்டிச் எல்லாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஃப்ளாருக்கு நெக்ஸ்ட் லீஃபுக்கு இந்த மாதிரியான லைட் க்ரீனில் சில்க் த்ரெட்டை எடுத்துகிட்டு இந்த லீஃபில் எப்படி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள். அதுக்கு வந்து இந்த சென்டரில் இந்த லீஃப் டிசைனில் ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். அதில் அந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ஸ்டிச்சை வந்து அப்படி பேக்வேர்டாக நம்ம என்ன செஞ்சுக்கணும், இழுத்து பின்னாடி அதில் கொண்டு வந்து ஒரு லாக் செயின் சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் பண்ணிடணும். அண்டு சைடு வைடாக அந்த இதில் ஸ்டிச்சுக்கு ஏற்றாப்புல ஒரு லாங் செயின் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதையும் பேக் சைடு இழுத்துட்டு ஒரு ஸ்மால் செயின் ஸ்டிச் பண்ணிடணும். போத் சைட்ஸும் இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கிட்டே வரணும், இந்த பிளாங்கெட் ஸ்டிச்சை இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரணும். இந்த லீஃப் டிசைனுக்கும் நம்ம வந்து சாட்டின் ஸ்டிச்சையும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து இந்த பிளாங்கெட் ஸ்டிச் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால இந்த லீஃபுக்கு இந்த ஸ்டிச்சஸை செலக்ட் பண்ணி இதில் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த ஃபினிஷிங் எல்லாம் நான் இப்போ முடித்ததுக்கப்புறமா ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே, இப்போ பாருங்கள் இந்த லீஃபை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃபுல்லும் முடிச்சுக்கிட போகிறோம். முடித்ததுக்கப்புறமா கொஞ்சம் அந்த புட்டாஸ் எல்லாம் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதில் இந்த மாதிரியாக சக்கரையை வச்சு நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறமா அதில் ஜர்கான் ஸ்டோன்ஸையும் இந்த மாதிரியாக நான் ஸ்டிக் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டேன்.
ஓகே, இந்த டிசைன் வந்து கிட்ஸோடைய பட்டுப்பாவாடை டாப்ஸில் ஹிப் பக்கம் இருக்கும் அப்படிங்கிறது வீடியோவில் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த டிசைன் வந்து இப்போ ஹிப் பக்கம் இருக்கிறனால ஒரு ஹிப் பெல்ட் எஃபெக்டோடு நம்ம காட்டணும் அப்படிங்கிறனால இந்த டிசைன்லேயே கொஞ்சம் அந்த ஹேங்கிங்ஸ் எல்லாம் இந்த மாதிரியாக நான் இப்போ ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். பீட் ஒர்க்கு என்ன செஞ்சுட்டேன், கோல்டு அண்டு சில்வர் பீட்ஸை யூஸ் பண்ணி ஒரு லைன் கோல்டு ஒரு லைன் வந்து சில்வர் கலரில் இந்த மாதிரியாக ஹிப் பெல்ட் எஃபெக்டில் ஒரு நல்லா ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறனால இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ பியூட்டிஃபுல் லுக்கில் இருந்தது. நெக்ஸ்ட்டு இதனுடைய நெக் டிசைன் எப்படி நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பாருங்கள். அது இந்த மாதிரியாக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த சேம் ஃப்ளவர்ஸ், லீவ்ஸ், பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓகே, இதனுடைய ஸ்டிச்டு ப்ளவுஸ் எல்லாமே நான் என்ன செஞ்சுக்கிட போகிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில், உங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோவில் உங்களுக்கு அதை நான் காட்டுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் மதுஸ் எம்ப்ராய்டரி அண்ட் கிராஃப்ட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.